ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு சொந்தங்களும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஆரம்பிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவுல தமிழ் மாதமான ஆடி மாதத்துடைய பலன்களை தாங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்ற ஒரு தேடலோட தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு பல திருப்பங்களை தரப்போகுது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்க போகுதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எல்லாருக்கும் அப்படியே இருக்க போகுது. சில பேருக்கு சாதகமாவும் சில பேருக்கு பாதகமா தானே இருக்கும் அப்படின்னா உண்மைதாங்க. சாதகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் சிறப்பா நீங்க மாத்திக்க முடியும். பாதகமா இருக்கு அப்படின்னாக்க பல விதங்கள்ல நீங்க எப்படி அதை சரி செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அந்த வகையில முதல்ல இந்த ஆடி மாதம் அப்படின்னா என்ன? இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு என்ன? இந்த மாதத்துல நான் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும்? அவங்கள நான் எப்படி வழிபாடு செய்யணும்? அதன் காரணமா என்னோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வரும்? அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய பலன்கள் இருக்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாவே கோயில்கள்ல தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் தாங்க. ஆடி மாதத்துல ஆடி மாத பிறப்பு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி இப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உரிய நாட்களும் இந்த ஆடி மாதத்துல இருக்கு இல்லையா? ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? கூழ் வார்த்தல், நேர்த்திக்கடன் செலுத்துறது, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது, மாவிளக்கு படைக்கிறது, பால் குடம் ஏந்தி வர்றது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான விரதம்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய அம்மனுடைய அருளை பெறத்துக்கு நம்மளுடைய வழிபாடுகள் போகும். அது ஒரு புறம் இருக்கு. கோயில்கள் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு சின்ன சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோலாகலமா திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது புண்ணிய காலமா நம்ம கருத்துல கொள்வோங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல புனித நதிகள்ல நீராடுறது ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகளுடைய தொடக்கமே ஆரம்பமாகுது. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய மாரியம்மனு, ஐயனாரு, மதுரவீரன், மாடசாமி, கருப்பணசாமி இந்த மாதிரியான கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் எடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழாக்களே நடத்தப்படுதுங்க. ஆறு அப்படிங்கிறது தாங்க நம்ம மக்களுடைய நாடியாவே இருக்கு. அதனாலதாங்க ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வரக்கூடிய அந்த நீர்ல அந்த புனித நீர்ல நீராடி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால இப்ப வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம். மேலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குங்க. ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தேவியுடைய சக்தி வந்து அதிகமா இருக்குங்கிறது ஐதீகம். தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்தில் தாங்க அதிகபட்சமா அம்மன் கோயில்கள்ல திருவிழா நடக்கும். இதனாலவே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமான காலமா கருதப்படுது. இந்த ஆடி மாதத்துல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல கோயில்ல எலுமிச்சம் பழத்தால விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனா எலுமிச்சம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதுவே ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாள்ல தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரைக்கும் பெண்கள் வந்துட்டு துளசி மாடத்துக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா நினைச்சது நடைபெறும். வீட்டுல சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முத்து மாரியம்மனை மனமுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா திருஷ்டிகள் விலகி நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமையில தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைது. மேடம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகும்னு சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை செய்யறதில்லன்னு கேட்டோம்னா, ஆடி மாதம் செய்யக்கூடிய வழிபாட்டு வந்து வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்பகமான ஒரு உண்மை. இந்த மாதத்துல திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம தவிர்த்துட்டு அம்மன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிபாட்டுக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. ஏன் ஆடி மாசம் திருமணம் நடத்துறதுல அப்படின்னுட்டு சரிங்களா?
தெளிவான ஒரு விளக்கம் தான். இந்த மாதம் முழுக்கவே நம்ம அம்மனுடைய அருளுக்கு, அதாவது தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். சோ இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆடி மாதம்னா என்ன? அந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு? அந்த காலகட்டத்துல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? அந்த வழிபாடு நமக்கு எந்த மாதிரியான பலன்கள கொடுக்கும்? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான இடங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். ஆடி மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறப்போ சரி, நவகிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கிறப்போ சரி, காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே. எல்லாருக்கும் என்ன தெரியுமா? கன்னி ராசிக்காரங்கள பார்த்தாவே, இவன் மட்டும் எப்பிட்றா இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? முக்கியமா இவ்வளவு ஒழுக்கமா இருக்கானே! இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருந்தா நம்ம இந்நேரம் செத்து போயிருப்போம். இல்லாட்டி எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்னு இങ്ങനെ ஓடி போயிருப்போம். குடும்பத்தையும் இவ்வளவு நேசிக்கிறான். பெருசா எதுவும் தப்பும் பண்ண மாட்டேங்கிறான். ஒழுக்கமா உழைச்சு எப்படி இவங்கிட்ட இப்படி இருக்கான்னு தெரியலையே. நல்லாதான் இருக்கான். நம்மளும் எதேதோ தற்குறி வேலை பார்க்கிறோம். ஆனா நம்மளால இவன் அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்லாம் மத்தவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நியாயமா, தர்மமா, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு முக்கியமா ஒழுக்கமா வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே. உங்களை பார்த்தா மத்தவங்கள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போலயே அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா உங்க கிட்ட இருக்கிற மேட்ரு தெரிஞ்ச உடனே பொட்டி பாம்பா அப்படியே வாயை பொத்திக்கிட்டு போயிடுவாங்க. நீங்களும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டஃப் கொடுப்பீங்க. தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்க மாட்டீங்க. முக்கியமா அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு பல லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். வேற ஆட்கள் யாராவது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யாராவது அங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க அம்மனே தான் இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுற பட்சத்துல இவங்க அவங்களுடைய லாங்குவேஜ்ல பதில் சொல்லுவாங்க. இந்த சட்டசபையில பாத்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? யாரு எந்த லாங்குவேஜ்ல கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி வைபா இருக்கும். அதே மாதிரிதான் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆளுங்க நீங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டீங்க. எல்லா விதத்திலயும் பக்காவான வாழ்க்கை, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க தான். ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்த முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா? வந்தா வந்த மாதிரி, போனா போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலையை தொடங்குறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்களே தவிர்த்து, அந்த வேலையை தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அத முடிச்சு, அதோடைய ஃபினிஷிங்க கொண்டு வராம அதுல இருந்து வெளிய வர மாட்டீங்க. அதை பகலா உழைக்கக்கூடியவங்களும் நீங்க தான். எல்லாமே கரெக்ட்டா இருக்கே, ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு சமையல்ல சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் கரெக்ட் தான். ஆனா வாழ்க்கையில இன்ன வரைக்கும், ஆஹா! அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய நீங்க வாழல. உண்மைதானே? பார்க்கிறவனுக்கு தோணுது. ஆஹா! இவன் என்னடா நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். கார் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, எல்லா விதத்திலயும் விஷயங்கள்லயும் வெளி தோற்றத்துக்கு சூப்பரா இருக்கீங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க பெருத்த போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உண்மைதான். சோ அந்த போராட்டத்துக்கு என்னதான் ஒரு முடிவு சொல்றீங்களா மேடம்? ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்க. ஆமா, உண்மைதான். என்னால என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய போராட்டத்தை, என்னோட கஷ்டத்தை, என்னோட நஷ்டத்தை என் குடும்பத்தாருக்கும் காட்ட முடியல. எனக்குன்னு இருக்கிறவங்க கிட்டயும் என்னால காட்ட முடியல. ஏன்னா என்னால பாத்தீங்கன்னாக்கா என்ன நேசிக்கிறவங்களுக்கு துளி அளவு கூட நான் எப்பவுமே தைரியத்தை கொடுக்குமே தவிர்த்து இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? மத்தவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறது மட்டும் தான் இவங்களுடைய வாழ்க்கை. மத்தவங்களுக்கு தைரியம் குடுக்கறது மட்டும் தான் வாழ்க்கை. மத்தவங்களுடைய வாழ்க்கைய சரி செய்துக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. முக்கியமா இவங்களுடைய ஆசைகள இதுவரைக்கும் நிறைவேத்திக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா, அண்ணாவது, இல்ல ஒரு லேடியா இருக்காங்களானாக்கா, அம்மாவது, அக்காவது இந்த மாரி ஷேர் பண்றவங்களா தான் இருப்பீங்க. அப்படியே வாங்குறதுனாக்கா வருஷத்துக்கு 1. அதுக்கும் பல டைம் யோசிச்சு தான் எடுத்திருப்பீங்க. இப்படிப்பட்ட அமைப்புல என்ன வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்களா? இல்ல தெரியாம தான் நான் கேட்கிறேன். உங்களுக்காக தான் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன். அப்பயாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறகுதான் தெரியும். அப்படியே மேடம் வாழ்ந்து பார்க்கலாமா? நிச்சயமா. உங்களுக்காக நீங்க யோசிச்சு, உங்களுக்காக நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டா, உங்களுடைய பாதை அப்படிங்கிறது சுத்தமாகிடும். உங்களோட பாதையில வெளிச்சம் வந்துரும். ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஆசைகள மறைச்சுக்கிறீங்க. உங்களுடைய ஆசைகள வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. சோ மத்த வேலைகள நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ, அந்த ஆசைகளும் அந்த இதுவும்
தூங்காம உங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சமயத்துல நீ என்னதான் தியாகியாக வலம் வந்தீங்கனாலயும், ஒரு சமயங்கள்ல உங்களுக்கும் ஏக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யுது. அதுக்கெல்லாம் தீனி போடக்கூடிய விதத்துல இந்த ஆடி மாதத்த பயன்படுத்திக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போகுது. நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம் அமையும். வெளியூர், வெளிநாடு சென்று நீங்க பயணம் மேற்கொள்றதுக்கோ, இல்ல வெளிநாடு, வெளியூர் சென்று நீங்க வேலை பார்க்கறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உங்கள தேடி வரப்போது. பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க, மனசுக்குள்ள பெரிய ஒரு பாறாங்கல்ல வச்சுட்டு தூக்கிக்கிட்டு சுத்துற மாதிரியான ஒரு அமைப்புல நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். எப்படி பார்த்தாலும் அந்த பாரம் அப்படிங்கிறது நீங்க தாங்கி தான் ஆகணும்னு நீங்களா தான் தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அத தூக்கி தூர போடுங்க. ஓகேவா? நீங்க இல்லனாலும் அவங்களால அத சரி செஞ்சுக்க முடியும். நீங்க வாலண்டியரா அவங்க மேல வச்ச பாசத்துக்காக தூக்கி பிடிச்சுட்டு நீங்க செய்யறதுனால, உங்களுடைய மதிப்பு தெரியாம அவங்க பாட்டுக்கு தேவையில்லாத வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. யார மேடம் சொல்றீங்க? குடும்பத்துல இருக்கிறவங்க, சுற்றத்தார், நண்பர்கள் எல்லாருமே தான். ஈவன் தோ உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட, உங்களுடைய பிள்ளைகளும் கூட. அப்ப எனக்கு யாருமே உண்மை இல்லாம நான் என்ன மேடம் பண்றது அப்படின்னா, கடவுள்கிட்ட முறையிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு தோணுதா? இறங்கி நடந்து போங்க. உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடணும்னு தோணுதா? இறங்கி சாப்பிடுங்க. ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் போய் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணணும்னு தோணுதா? செய்யுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சா மட்டும்தாங்க கன்னிராசி வெற்றி பெற முடியும். அதை தவிர்த்து அவங்களுக்கு, இவங்களுக்கு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அது ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சோ அது ஒரு மாற்றத்தை தரட்டும். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மாதமா இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சு நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க. புரியுதுங்களா? உங்களுடைய பயம் அப்படிங்கிறது எங்க நிக்கு தெரியுமா? பாசத்துக்கு தான் பயந்து நிப்பீங்க. சோ உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அறிவுத்திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதை நான் முன்னாடி சொன்னல, கன்னி ராசிக்காரங்கிட்ட எல்லாரும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்க பயங்கர புத்திசாலிங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய விஷயத்தை இவங்க கிட்ட கேட்டோம்னாக்க என்ன சொல்றது, என்சைக்ளோபீடியா மாதிரி உடனே அதுக்கான தீர்வு, அது எங்க கிடைக்கும், ஏது கிடைக்கும், அப்படி இப்படி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க ஒரு கன்சல்டன்சி வச்சா சூப்பருங்க. எல்லா விதத்துலயும் பிசினஸ்ல இருந்து ஒரு மருத்துவம் பார்க்கறதுல இருந்து ஆளினால் அழகராஜான்னு சொன்னாங்க இந்த கன்னி ராசிக்காரங்களை சொல்றேன். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கடுகடுன்னு இருக்கிறது, சுடு சுடுன்னு பேசுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. பிரியமா பேசுங்க, தைரியமா தொழில கவனத்தை செலுத்துங்க, அமோகமா வருவீங்க. நாங்களா மேடம் எங்க மேடம் கடுகடுன்னு பேசுறீங்களா? பேச வைக்கிறாங்களே, அப்படி டென்ஷன் பண்றாங்க, மண்டை சூடாகுது. கம்முனு இருங்கப்பா கன்னி ராசிக்காரங்களே. ஓவர் திங்கிங் உடம்புக்காகாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ கரெக்டா இருக்க, நீ சரியா இருக்க அப்படின்னா மத்தவங்க கிட்டயும் அதே எதிர்பார்க்கறது இந்த கலியுகத்துல சாத்தியமா? ஒரே விஷயம்தான், உன் கூட பிறந்தவங்களே உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் உன்னை பெத்த அப்பா அம்மாவே பாத்தீங்கன்னாக்கா உன்கிட்ட இருக்க குவாலிஃபிகேஷனை நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்லையா கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கும் நிறைய பாதிப்பை இத்தனை காலகட்டம் சந்திச்சிட்டீங்க. இனி அது வேண்டாமே. ரொம்ப புத்திசாலின்னு தான் நீங்க இல்லைன்னா நான் சொல்லல. மத்தவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க அவங்க புத்தியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுடைய புத்தியை உங்களுக்காக, உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து, நீங்க அதுக்குன்னு நாங்க பிரியமானவங்க இல்லையா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப பாசக்காரங்க தான். அந்த பாசத்தை கடுகடுன்னு காட்டாம கொஞ்சம் பிரியமா காட்டி பழகுங்க. தொழில கவனம் இருக்கட்டும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சிரமங்களை தாண்டி இப்போ பெயர் எடுக்க போறீங்க. உங்களுடைய திறமைகளை எல்லாரும் போற்றக்கூடிய விதத்துல ஒரு சாதகமான அமைப்பு பிறந்திருக்கு. முக்கியமா குடும்பத்துல பொறுமையா செயல்படுங்க. இல்ல அப்படின்னா புரியாத சண்டை வேற ஒருத்தங்க நமக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு சண்டை பெருசாயிடும். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தடையாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க. அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒருத்தவங்களுடைய சந்திப்பால ஊருக்கு சில நல்ல காரியங்களை செய்வீங்க. இதன் காரணமா உங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேலிடத்துல பரிசீலிக்கப்படும். பதவிகளும் உங்க கைக்கு சேரும். குடும்ப பிரச்சனைகளை எந்த காரணம் கொண்டும் மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. முக்கியமா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. நீங்களும் மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடக்கூடாது. அதனால உங்களுக்கு அவமானம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உங்கள பொறுத்தவரைக்கும் தெய்வ வழிபாடுனா, சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்புன்னு சொல்லியிருந்தேன். அவருடன் சேர்த்து காரைக்குடியில வீற்றிருக்கக்கூடிய முத்து மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க. நிறைவான செல்வம் பெறுவீங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க, அவங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இல்ல அப்படின்னா, வீட்ல இருந்தபடியே வழிபாடு செய்யுங்க. தெய்வத்த பொறுத்தவரைக்கும் தூண்லயும் இருக்கதான் செய்றாங்க, துரும்புலயும் இருக்கதான் செய்றாங்க. இந்த நேரத்துல கூட நீங்க சொல்லலாம். "ஓ முத்துமாரி அம்மனே போற்றி போற்றி! தாயே உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த மாதம் முழுக்கவே வந்துட்டு அம்மனாகிய உங்களுடைய அவதாரங்களுக்கு தான் பூஜைகளும், புனஸ்காரங்களும் இருக்கு. இந்த சமயத்திலயாவது எனக்கு கருணை காட்டுங்க. என் வாழ்க்கைய சரி செய்து குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டுங்க. நம்ம வேண்டுற வேண்டுதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க, அந்த தெய்வம் வந்து மனசிறங்கி வந்து, ஆஹா! அப்படின்னு சொல்லி நம்மள தூக்கிக்கணும். இல்லையா ஓடோடி வந்து நம்ம வீட்ல உட்காந்துக்கணும். வர பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்முடைய வேலை என்ன அப்டின்னா, கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கைய சீரும் சிறப்புமா வாழ்றதுக்கு, அவங்களுடைய வழிபாட்ட கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, நம்முடைய செயல்பாடுகள கண்ணும் கருத்துமா இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தது என்னன்னா, பொது பலன்கள பார்த்துருக்கோங்க. இதை தாண்டி நட்சத்திர பலன்கள தெளிவா பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும். இந்த ஆடி மாதத்த இன்னும் அற்புதமா மாத்திக்கலாம். கண்டியில வீற்றிருக்கக்கூடிய உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்டின்னாக்க வெற்றி உண்டு. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா தாங்க பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்துட்டு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால, நின்றிருந்த இயந்திரம் கூட, அதாவது இயங்காதுப்பா, இது அவ்வளவுதான் முடிஞ்சுச்சுப்பா அப்படின்னு நெனச்ச கூட, அந்த மிஷின் கூட ஒர்க் ஆகுங்க. அப்படின்னா, உங்களுடைய அமைப்பு எப்படின்னு நெனச்சு பாருங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். தடைப்பட்ட வருமானம் கைக்கு வந்து சேரும். நெனச்ச வேலைகள்லாம் நெனச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. தொழில்ல, உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம். பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களா நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேத்திப்பீங்க. தொழிலாளர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அதற்கு எல்லாமே அனுமதி கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் இருக்கா? முடிவுக்கு வரும். குரு உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில்ல லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உங்களுடைய செயல்கள்ல வெற்றி உண்டாகும். ராகுவால உங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது விரிவடைய போகுது. ஒரு சிலருக்கு உங்களுடைய ஆப்போசிட் எதிர்ப்பாலினம் இருக்கு இல்லையா? அவங்க வந்து உங்களுக்கு சூழ்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை 28ங்க. அந்த நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் 19, 23, ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்கா மகாலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை நடத்தி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகும். செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கூடிய குருவால, அவருடைய பார்வையால தெய்வ அருள் கிடைக்குங்க. விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூருக்கு மாறுதல் ஏற்படுங்க. தொழில் காரணமா நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு தங்கறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கு. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. செல்வாக்கு அந்தஸ்து உயரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்களுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாங்க. சூரியனால உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சிகள் எல்லாமே நன்மையும் ஆதாயத்தையும் வழங்க போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வருங்க. உங்களுடைய மேல் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். நீங்க செய்து வரக்கூடிய தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலையால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சந்திராஷ்டிரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை 28, 29 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 20, 23, ஆகஸ்ட்ல 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11, 14 இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நடராஜ பெருமாளை விருப்பம் போல வழிபாடு செய்ய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க.
அடுத்த சித்திரை நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் புத்திசாலித்தனமும் ஒன்று சேர செயல்படுறதால தான் உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு. உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. கடந்த காலத்துல இருந்த சங்கடங்கள் விலகும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சமூகத்துல தனி அந்தஸ்து உண்டாகும். குருவுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகிருக்கு. இதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அரசு அலுவலர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த விவகாரம் முடிவுக்கு வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல தகவல்கள் உண்டு. பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவாங்க. உங்களுடைய உடல்நிலையும் சீராகும். உற்சாகமா செயல்படுவீங்க தான். அதிர்ஷ்டமான இந்த மாதமா இருக்க போகுது. அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனுடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பல வழிகள்ல லாபம் கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள இணக்கம் உண்டாகும். குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் மறையுங்க. சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால நினைத்த செயல்கள் எல்லாமே நிறைவேறும். தடைப்பட்ட வருமானம் கைக்கு வரும். தொழில்ல வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. கடன் தொல்லைகள் நீங்கும். சட்ட சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வருங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிக்கக்கூடிய அன்பர்களுக்கு விசா கிடைக்குங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம் அப்படின்னு கேட்டாக்கா ஜூலை 29ங்க. இதனால எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜூலை 18, 23, 27, ஆகஸ்ட் 5, 9, 14 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகுங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பயம் அறியாத கன்னிராசி அன்பர்களுக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்ட கதவை திறந்துகிட்டு பிறந்திருக்கு. பயன்படுத்தி வாழ்க்கையை வளமா மாத்திக்கோங்க. ஒரு சில விஷயங்கள்ல நிறைய அட்வைஸ் மாதிரி கூட தெரியல உங்களுக்கு. அது பிடிச்சிருந்தாக்க தொடர்ந்து பார்க்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க தகவல்கள் தேவைப்படுதோ அதை கூட நீங்க பாத்துக்கோங்க. தவறா ஏதாவது பேசியிருந்தாலே மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நமக் சிவாய.